எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலீவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருந்துச்சுன்னா, ஒரு சின்னோண்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனல் பத்தி குடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பெர்சனல் லைஃப்ப டெவலப் பண்ணக்கூடிய குட்டி, குட்டி தகவல்கள், நெறைய கருத்துக்கள், நெறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எத பத்தி பேசப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையில நான் எல்லாரையும் எப்படியாவது ஜெயிக்கணும். என்ன பண்ணா ஜெயிக்க முடியும்? இவிங்க எல்லாரையும் ஆனா நான் ஜெயிக்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அந்த மாரி நீங்க நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, எஸ் கண்டிப்பா ஒரு வழி இருக்கு. நீங்க மட்டும் கொஞ்சம் முட்டாளா நடிச்சீங்கன்னா, எல்லாரையும் ஜெயிச்சிடலாம். எத? நான் வாழ்க்கைய ஜெயிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கேன். முட்டாளா நடிக்க சொல்ற? முட்டாளா நடிச்சா எல்லாரும் முட்டாள்ன்னு தானே நெனைப்பாய்ங்க. அப்புறம் எப்படி நான் ஜெயிக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வழக்கம் போல ஒரு கத. ஒரு ஊர்ல வந்து ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா ஆல்ரெடி இருந்த ராஜாவ தோற்கடிச்சுட்டு அந்த ராஜ்யத்தையே வந்து கைப்பற்றிடுறாரு. இப்போ அவர்கிட்ட அவரோட நாடும் இருக்கு. எக்ஸ்ட்ரா இந்த ஒரு ராஜ்யமும் இருக்கு. எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ராஜ்யத்த வந்து பார்த்துக்கிறதுக்குலாம் அவருக்கு டைம் கிடையாது. ஸோ அங்கிட்டு இருக்கிற மக்கள் கிட்ட இருந்தும் லாபம் வரணும்னா என்ன பண்ணணும்? அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து வரி விதிக்கணும். ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு, ஒரு கிராமத்தையா போய் போய் பார்க்குறாரு. அந்தந்த கிராமத்தோட ஃபெசிலிட்டி அங்க இருக்கிற மக்கள பொறுத்து, அதுக்கு வரிய போடு, அதான் இதுக்கு வரிய போடு அப்படின்ற மாரி எதெதெல்லாம் கண்ல பார்க்குறாரோ எல்லாத்துக்கும் வரி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில அடுத்ததா அவருக்கு இருக்கிற கிராமம் பேரு வந்து புத்திசாலிபுரம். ஸோ புத்திசாலிபுரத்துக்கு வந்து தலைவன் வந்து விசிட்ட ஒண்ணு போடுறாரு. ஸோ ராஜாவும், ராஜாவோட படையும் புத்திசாலிபுரத்துக்கு போறாங்க. "ஏய்! இந்த ஊர் பேரு என்ன சொன்னீங்க?" "புத்திசாலிபுரம்." ஊர் பேரே இப்படி இருக்கே! அப்ப ஆளுங்கலாம் பயங்கர புத்திசாலியா இருப்பாய்ங்களோ? முதல்லயே சொல்ல வேண்டியது தானடா! கண்ட கண்ட கிராமத்துக்கு போய் கால்லாம் வலிக்குது. முதல்ல இவங்க கிட்ட வந்திருந்தேன்னா, இவங்க கிட்ட சில விஷயம் சொன்னாலே புரிஞ்சுப்பாய்ங்கடா. ஏன்னா இவங்க புத்திசாலிங்க. இத போய் கடைசியா சொல்ட்டீங்க. சரி வாங்க அந்த கிராமத்துக்கு போவோம். என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாத்து மேலயும் வரிய போடுவோம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணி, அந்த கிராமத்துக்கு போறதுக்காக அவங்க எல்லா ஷெட்யூல் ஒர்க்கும் முடிச்சு வச்சுடுறாங்க. இந்த தகவல் எப்படியோ புத்திசாலிபுரத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து தெரிய வந்தது. ஆத்தி ஆட்ட கடிச்சு, மாட்ட கடிச்சு கடைசியில நம்மளையே கடிக்க வந்துட்டாய்ங்க. நாளைக்கு மட்டும் நான் சொல்ற ஒரு விஷயத்த இங்க இருக்கிற எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊர்லயே இருக்கிற ரொம்ப புத்திசாலி இளைஞன் ஒண்ணு சொல்றான். அது என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாரையும் கொஞ்சம் முட்டாளா நடிக்க சொல்றான். சரி என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதைக்குள்ள போவோம். ஸோ இந்த ராஜா வந்து அந்த புத்திசாலிபுரத்துக்கு விசிட் பண்ணிடுறாரு. "ஏ ஊருக்கு வந்துட்டோம். இவ்ளோ தூரம் நடந்து வந்துட்டோம். ஒரு பயல காணோம். எல்லாம் எங்க வீட்டுக்குள்ள போயிட்டு எதாவது பூந்துகிட்டு இருக்காய்ங்களா? அங்க பாரு ஒருத்தன் தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் கேட்போம். இந்த ஊர்ல இருக்கிற மக்கள பத்தி இவன வச்சே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாரி பிளான் பண்றாங்க. அவன் என்ன பண்றான்னா, ஒரு பம்புல தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். தண்ணியும் வந்துட்டு இருக்கு. வர தண்ணிய மறுபடியும் மொண்டு கீழ ஊத்தின்னு இருக்கிறான். "ஏய் யார்றா அவன்? இப்பதானடா பம்புல தண்ணி அடிச்சான். அடிச்ச தண்ணிய ஏன்டா ஊத்திட்டு இருக்கான்? கொஞ்சம் என்னன்னு கேளுங்க" அப்படின்ற மாரி ராஜா பக்கத்துல இருந்த ஒரு ஆள் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அவனும் போறான். "தம்பி தண்ணி அடிக்கிறீங்க ஓகே. அடிச்ச தண்ணிய ஏன் மறுபடியும் ஊத்துறீங்க?" அது ஒண்ணும் இல்லங்க. மேல இருக்கிற நிலாவோட ஏதோ பகுதி கீழ விழுந்துட்டு இருக்கு போல இருக்கு. தண்ணீல எட்டி பாருங்க. அதுல நிலா தெரியுது. அந்த நிலாவ எப்படியாவது வெளிய எடுத்துடலான்னு தான் தண்ணி அடிச்சு கீழ ஊத்துறேன். மறுபடியும் உள்ள நிலா விழுந்துகிட்டே இருக்குங்க. நான் எத்தன வாட்டியும் ஊத்தி பார்த்துட்டேன். ஆனா அந்த நிலா வெளிய வர மாரியே தெரியல. நீங்க கொஞ்ச நேரம் அடிக்கிறீங்களா? நீங்க அடிச்சா ஒருவேளை தண்ணி வெளிய வருதான்னு பார்ப்போம் அப்படின்ற மாரி சொல்லுவோம். யாருங்க இவன்? நிலாவோட பிரதிபலிப்பு தண்ணீல விழுதுங்க. அத வந்து கீழ ஊத்துனா நிலா வந்துரும்ன்ற மாரி பேசிட்டு இருக்கான். இவனே ஒரு மாரி இருக்கிறானே. ஊருக்குள்ள போணுமா? அப்ப ஊருக்குள்ள இருக்கிறவங்கலாம் வேற மாரி இருப்பாங்க. ஏய் நம்ம இவ்வளோ தூரம் வந்து மக்கள் இல்லாட்டி, அப்ப இதெல்லாம் வந்து ஊர் கிடையாது போல இருக்குடா. இவன ஊர விட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நீயே பார்த்தல்ல, ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கான். அப்ப பைத்தியமா இருப்பான்டா. நம்ம ஊருக்குள்ள போவோம். ஊருக்குள்ள தான் புத்திசாலிங்கலாம் இருப்பாய்ங்க. வா கொஞ்சம் தூரம் உள்ள போவோம் அப்படின்ற மாரி உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா, ஒரு பெரிய மரத்த சுத்தி வந்து செவுரு எழுப்பிட்டு இருக்காய்ங்க. ஏன்டா மரத்த சுத்தி இவனுங்க செவுரு எழுப்பிட்டு இருக்காய்ங்க? ஏற்கனவே ஒருத்தன் தண்ணிய புடிச்சு ஊத்திட்டு இருந்தான். அதுவே எனக்கு ஒரு மாரி கேரா இருந்துச்சு. டேய் நீ போய் கேள்வி கேட்டு வாயேன் என்னன்ட்டு அப்படின்ற மாரி ராஜா இப்ப 2வதா ஒரு ஆள அனுப்புறாங்க. ஏப்பா மரத்த சுத்தி இவ்வளோ பெருத்துக்கு செவுத்து எழுப்பி வச்சிருக்கீங்களே, எதுக்கு இங்க சுத்தி செவுர கட்டிட்டு இருக்கீங்க? பின்ன இது பழம் வைக்கிற மரங்க. நெறைய பழத்த இந்த கிளியும், பறவைங்களும் ஏதாவது வந்து பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இதுங்க கிட்ட இருந்து இந்த மரத்த காப்பாத்தணும்னா எங்களுக்கு வேற வழியே கிடையாது. அதான் இந்த மரத்த சுத்தி நாங்க வந்து செவுரு எழுப்பிட்டோம். எப்படி இப்ப இந்த செவுத்த தாண்டி வந்து பழத்த எடுக்கும்? நாங்க எவ்வளவு புத்திசாலி தெரியுதா? அப்படின்ற மாரி அவன் சொல்லவும், இப்ப கேட்டவருக்கு நெஞ்சு அடைக்குது. அட பாவிங்களா! அந்த கிளிங்க கிட்டும், பறவைங்க கிட்டும் காப்பாத்துறதுக்காடா மரத்த சுத்தி அடைச்சு வச்சிருக்கீங்க. யார்றா நீங்க? அப்படின்ற மாரி ராஜாக்கு ஒரு மாதிரி இருக்கு. டேய் புத்திசாலிபுரம்ன்ற பேர்ல மட்டும் தான்டா புத்திசாலித்தனம் இருக்கு. வேற எதுலயுமே இவனுங்கிட்ட புத்திசாலித்தனம் இல்லடா. இன்னும் உள்ள போய் பார்க்கணுமா? ராஜா
இல்ல ராஜா. ஏதோ 1, 2 பேர வந்து நீங்க பார்த்துட்டு, இந்த கிராமமே இப்படிதான் எப்படி நீங்க முடிவு பண்ணலாம்? டேய் 1, 2 பேரா? பார்த்த 2 பேரே இப்படி இருக்காய்ன்டா. மோசமான கிராமமா இருக்குடா. வாங்கடா போயிடலாம் அப்படின்ற மாரி ராஜா சொல்றாரு. ஆனா கூட இருக்கிறவங்கலாம் ஒத்துக்கல. இல்ல ராஜா, இன்னும் நம்ம உள்ள போனா இன்னும் நெறைய விஷயத்த நம்ம பார்ப்போம். அத பார்த்தோம்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாரி அவங்க வந்து பிளான் பண்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாரி ராஜாவும் உள்ள போறாரு. உள்ள போனா ஒருத்தன் வந்து ஒரு பெரிய வாசக்கால தூக்கி வந்துன்னு இருக்கிறான். வாசக்கால கழட்டி ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருக்கான். டேய் 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 அவன புடிங்கடா. அவன் எதுக்குடா இப்ப கதவ கழட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான்? உங்கள பார்த்தா ராஜா மாரி இருக்கு. ஒண்ணும் இல்ல. நெறைய இடத்துல கேள்விப்படுறேன். திருடங்கள்லாம் கதவு உடைச்சு உள்ள பூந்து உள்ள இருக்கிற பொருள்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்களாம். அதான் நான் என் மாமியார் ஊருக்கு போறேன். போறப்ப வீடு பத்திரமா இருக்கணுமால்ல. திருடன் கதவு இருந்தா தானே உடைச்சு உள்ள வருவான். நான் தான் கதவையே உடைச்சிட்டேனே. அவன் எப்படி உள்ள வருவான்? எது? கதவையே உடைச்சிட்டா திருடன் எப்படி உள்ள வருவானா? டேய் இவனுங்கலாம் தெளிஞ்சு பேசுறானுங்களா தெரியாம பேசுறானுங்களா? டென்ஷன் ஆகுதுடா. இவன் ஒருத்தனை பார்த்தானே எனக்கு பயமா இருக்கு. இந்த ஊர் பூராவே பயமா இருக்கு. இவங்க கிட்ட இருந்து வரியும் வேணாம் ஒண்ணும் வேணாம் கிளம்பலாம்டா அப்படின்னு ராஜா திரும்புறப்ப அந்த ஊரோட பெரிய மதில் சுவரை பாக்குறாங்க. டேய் இவனுங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையாடா? என்னடா இவ்ளோ பெருசுக்கு மதில் சுவரை கட்டி வச்சிருக்காங்க. ஏதோ பல ஊர் சேர்ந்து இவங்க ஊர் மேல போர் தொடுத்து வர மாதிரியும் அதை காப்பாத்திக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய மதில் சுவர் கட்டின மாதிரியும் கட்டி வச்சிருக்கானுங்கடா. இந்த சுவரை பார்த்தாண்டா ஏமாந்து உள்ள வந்துட்டேன். டேய் எல்லாரும் வாங்கடா அப்படின்ற மாதிரி ராஜா டென்ஷன் ஆகி ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சிடறாரு. எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன்டா. எனக்கு வரி கூட வேணாம்டா. ஆனா இவ்வளோ பெரிய மதில் சுவர் எதுக்குடா கட்டினீங்க? ஊருக்குள்ள வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கோட்டை அளவுக்கு மதில் சுவரை கட்டி வச்சிருக்கீங்களே இது எதுக்குன்னு சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி ராஜா கண்ணீர் மல்க கேட்கிறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, இல்ல ராஜா இந்த மாதிரி எங்க ஊருக்குள்ள ஒரே கொசு தொல்லையா இருந்துச்சு. கொசு ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு இவ்வளவு பெரிய மதில் சுவரை கட்டணும். ஆனா பாருங்க இதை தாண்டியும் கொசு எப்படியோ வந்துருது. எனக்கு என்னமோ இந்த கான்ட்ராக்டர் பயபுள்ள மேலதான் சந்தேகமா இருக்கு. அவன் இந்த செவுத்துல ஏதோ ஊழல் பண்ணியிருப்பான். அதனாலதான் செவுத்துல இருக்கிற ஓட்ட வழியா இந்த கொசு எல்லாம் வந்துருது போல இருக்கு அப்படின்ற மாதிரி நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லுவோம். டேய் இந்த ஊரே பைத்தியக்கார ஊர் போல இருக்குடா. வாங்க கிளம்பிடுவோம். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இருந்தா நானும் பைத்தியமா மாறிடுவேன், நீங்களும் பைத்தியமா மாறிடுவீங்க. நான் சொல்றதுக்கு கேளுங்க என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி ராஜா டென்ஷன் ஆகி அங்க இருந்து போயிடுறாரு. இப்போ அந்த இளைஞன் சொல்றான், அப்பாடா எப்படியோ ஒரு வழியா இன்னைக்கு நம்ம ராஜா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். நம்ம முட்டாளா நடிச்சு. பட் ரொம்ப நாளைக்கு நம்மளால முட்டாளா நடிச்சிட்டு இருக்க முடியாது. அதனால இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்த நாட்டு மன்னர்கிட்ட போய் உதவி கேட்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி போர் தொடுத்து அந்த ராஜாவை இந்த ராஜா வென்றுறாரு. சோ கடைசியா இந்த நாட்டுக்கு அதாவது புத்திசாலிபுரத்துக்கு சுதந்திரத்தை அந்த ராஜாவும் கொடுத்துடுறாரு. நீங்க நினைச்சபடி வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சில நேரத்துல நம்ம புத்திசாலியா நம்மளோட புத்திசாலித்தனத்தை காட்டிக்கிட்டே இருந்தோம்னா எதையும் புத்திசாலித்தனமா யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அதனால நம்ம தோக்கத்துக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம முட்டாளா நடிச்சுக்கிட்டே இருந்தோம்னு ஏன் அவன் முட்டா பையதாண்டா அவன் கூட ஃபைட் பண்றதுக்கு நான் என்னத்துக்கு யோசிச்சுக்கிட்டு நான் அப்படியே போவேன், நான் வந்து ஜெயிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்ல வந்து ட்ரை பண்றப்ப அவனையும் அறியாமல் அவன் தோத்துட்டு அவனோட தோல்வியை ஒத்துட்டு போயிடுவான். ஸோ இங்க அதுதான் நடந்துச்சு. நீ சொல்றதெல்லாம் நல்லா இருக்குப்பா, ஆனா ரியல் லைஃப்ல இப்படிலாம் நடக்காதுப்பா அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா ரியல் லைஃப்ல இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குங்க. நான் ஒரு பிளாக்ல ஒரு விஷயம் படிச்சேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து புடவை எடுக்கிறதுக்காக ஒரு கடைக்கு வந்து போறாங்க. தம்பி அந்த புடவை நல்லா இருக்கு, அந்த புடவை கொஞ்சம் எடுத்து போடுப்பா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. அந்த கடையில இருந்தவன இந்த புடவையா இந்தாங்க அப்படின்ற மாதிரி புடவையை விரிச்சு போடுறான். ஸோ ஒய்ஃப் சொல்றாங்க, ஏங்க இந்த புடவை நல்லா தான் இருக்கு, எவ்வளோன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி காதை கடிக்கிறாங்க. அவர் ஒன்று, தம்பி இது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த புடவை தானே, ஒரு நிமிஷம் இருங்க. முதலாளி முதலாளி இந்த சிவப்பு கலர் புடவை எவ்வளோ அப்படின்ற மாதிரி உள்ள இருக்கிற முதலாளி கிட்ட வந்து கேட்கிறாரு. அந்த முதலாளி ஒண்ணு என்ன சொல்றாரு, டேய் அந்த புடவை தானே அது 1000 ரூபாய் இருக்கும்டா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவன் உடனே காதுல சரியா வாங்கல போல இருக்குது. 500 ரூபாய் வாங்க. உடனே இவரு 500 ரூபாவா? இந்தாப்பா 500 ரூபாய் வச்சுக்க. இல்லைங்க அவரு வேற சொன்னார். அவர் கரெக்டாக தாண்டி சொன்னாரு. 500 ரூபாய் தானேப்பா, இந்த 500 ரூபாய் வச்சுக்க, இந்த புடவை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி புடவையை வாங்கிட்டு வேக வேகமாக நடத்துரு. இல்லைங்க மேல இருந்து வேற அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, சும்மா வாடி அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை கூப்பிட்டு வெளியவும் வந்துடுறாரு. என்னங்க மேல இருந்து ஒரு குரல் 1000 ரூபான்னு தான் சொல்லுச்சு, இவர் சரியா காதல வாங்காம 500 ரூபான்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரியாதா? அவன் சொன்னது 500 ரூபாய் தானே நம்ம கிட்ட, நம்ம ஒன்னும் அவனை ஏமாத்தல, அவங்க சொன்ன 500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சுல, நீ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, ஒழுங்கா வா, நமக்கு லாபம். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உட்கார வச்சா கடைக்கு தான் நஷ்டம், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் 500 ரூபான்னு சொன்னா 500 ரூபாய் நான் கொடுத்துட்டேன், இதுல நான் ஒன்னும் யாரையும் ஏமாத்தல, நீ கண்டபடி கில்ட் எல்லாம் ஒன்னும் ஆயிட்டு இருக்காத, இவங்க எல்லாம் இப்படித்தான், நம்ம வந்து சாமர்த்தியமா இருந்தாதான் இவங்கெல்லாம் பொழைக்கவே முடியும், நீ வாடி முதல்ல அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு வேக வேகமா கடையை விட்டு வெளியே போயிடுறாரு.
என்னப்பா வந்தவங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்க இறங்கி வா அப்படின்ற மாதிரி சொன்னவும் ஓனர் இறங்கி வராரு. பா 400 புடவையே 500 சொல்லி வித்துட்டு இருக்கோம். அதான் அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. நான் ஆரம்பத்துல சொன்ன 1000 நம்பி அவன் எக்ஸ்ட்ரா காசை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஏதோ நாம முட்டாள் மாதிரியும் அவன் அறிவாளின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்றப்பதான் நமக்கும் தெரிய வருது, இங்க நிறைய ஸ்ட்ராட்டஜியை போட்டு நம்மளை நல்லா ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஒரு 2 பிராண்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம். நான் இதை தாண்டா வாங்குவேன், இல்லடா இதுதான்டா பெருசு, இதை தாண்டா வாங்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அடிச்சுட்டு இருக்கோம். கடைசியில பார்த்தோன்னா அந்த 2 ஓனருமே ஒரே ஓனரா தான் இருப்பாங்க. இதை நான் எந்த பிராண்டை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு சிங்கிளா இருக்கிறதுக்காக ஒரு சாக்லேட் இருக்கு, அதே மாதிரி கப்பலா இருக்கிறதுக்கு ஒரு சாக்லேட் இருக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் சிங்கிளா இருக்கிறதான் பெஸ்ட், இதை தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அந்த மஞ்சள் சாக்லேட்டை சொல்லிட்டு இருப்போம். இன்னொரு பக்கம் கப்பலா இருக்கிறது தான் புனிதமான விஷயம்ப்பா, ஸோ கப்பலா இருக்கிறது தான் பெஸ்ட், அதனால நாங்கள் இதை தான் சாப்பிடுவோம், இதுதான் பெருசு அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் எண்ட் ஆஃப் த டே என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் கலர் சாக்லேட்டுக்கும் அந்த பர்பிள் கலர் சாக்லேட்டுக்கும் ஒரே ஓனர் தான். நீ என்ன வேணாலும் அடிச்சுக்க, லாபம் ஒருத்தன் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். உங்களை முட்டாளாக்கிட்டு எவனோ ஒருத்தன் சம்பாரிச்சுட்டு தான் இருக்கிறான். இது பரவாயில்லைங்க. இன்னொரு ஒரு சில விளம்பரம்லாம் பார்க்குறப்ப எனக்கு டென்ஷன் ஆகும். நாக்கில் பொங்குமே கேசரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யாருங்க இவங்க? அந்த விளம்பரத்தெல்லாம் யாராவது ரொம்ப அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? வாயில கொட்டுற மாதிரி காட்டுவாங்க. அந்த விரலுக்கு நடுவில் அந்த சிஜி ஒர்க் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயரோ இல்லை ஆக்டரோ ஒரு நாளும் நான் அந்த ப்ராடக்ட் பேர் கூட சொல்ல விரும்பல, ஸோ அதை சாப்பிட்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. ஸோ அதுவும் ஐபிஎல்லாம் பார்க்குறப்ப இரிட்டேட் ஆகுதுங்க. ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ்லாம் வந்து நாங்கள் இதை தான் சாப்பிட்றோம், நாங்கள் இந்த பான் மசாலா தான் சாப்பிட்டு நிற்கிறோம் அப்படிலாம் சொல்கிறப்ப, ஏண்டா நீங்கள் ரியல் லைஃப்பில் அதெல்லாம் தொட்டு பார்த்துருப்பீங்க. பட் இன்னைக்கு ஏன்டா இந்த மாதிரி விளம்பரத்தெல்லாம் வந்துட்டு இருக்கீங்க? அப்போ அடுத்தவன் எக்கேடு கட்டா எனக்கு என்ன, எனக்கு தேவை வருமானம், அது வந்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில ஆட்லாம் டெலிகாஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இருக்கு. அதையும் மீறி அதை வந்து ஃபேக்கா வந்து இவனுங்க வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் சோடாவை ப்ரமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அது சோடாவாகவே இருக்காது, அது விஸ்கி பிராண்டாக இருக்கும். பட் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், ஒருவேளை இப்படி ஒரு சோடா இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது சோடா கம்பெனியே கிடையாது, அது ஒரு பிராந்தி கம்பெனியும் விஸ்கி கம்பெனியும் இருக்கும். இது யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப வியந்து பார்க்குற நபர்கள், இவங்க வந்து டாப் மோஸ்ட் ஆளுங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் நீங்க தான் இந்த பிளகாத்தனத்தை பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு வந்து மற்றவங்களோட ஹெல்த் கான்ஷியஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு காசு வருதா, நான் இதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ பார்த்தேங்க. அந்த வீடியோவில் வந்து ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க. அவங்க வந்து யாரோட பர்த்டேவோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்சன், அந்த பர்த்டே பாய், அவன் வந்து கேக்கை கட் பண்ணிட்டு அந்த செலிபிரிட்டிக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த செலிபிரிட்டி 2 பேரும் அந்த கேக்கை சாப்பிடவே இல்லை. ஒருத்தன் என்னடானா கேக்கு அப்படி சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு போதும் போதும் போதும், கேக்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த ஹீரோயின் ஒரு படி மேலே போயிட்டு கேக்குக்கு முத்தம் கொடுத்துட்டு, போதும், நான் வந்து சாப்பிடலாம் வேணாம், நான் உன்னை ஹர்ட் பண்ண விரும்பல, ஸோ அதனால அந்த கேக்குக்கு கிஸ் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கிஸ் கொடுத்துட்டு அது பாட்டில் போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இவங்க ரியல் லைஃப்ல என்னென்னலாம் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தலைவன் வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கு அம்பாசிடரா இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனியை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நீ ஒரு துளி சர்க்கரையை கூட எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா உனக்கு ஃபிட்னஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஆனா நாங்கெல்லாம் மட்டும் எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படிதானே? அதே மாதிரி அந்த ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கு வந்து அம்பாசிடர். ஸோ அவங்களும் அதெல்லாம் வந்து ரியல் லைஃப்ல தொடவே இல்லை. அதே மாதிரி இப்போ தமிழகத்தில் இருக்கிற ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோயின் கூட அவங்க பாட்காஸ்ட் சேனல் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பாட்காஸ்ட் சேனல்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து நான் ரியல் லைஃப்ல வந்து சுகர் வந்து கன்சியூம் பண்ணிக்கிறதுல, நான் சுகர் எடுத்துக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அவங்க விளம்பரத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடர். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கம்பெனிக்கு வருவாங்க, சாக்லேட் விளம்பரத்துக்கு வருவாங்க, கேக் விளம்பரத்துக்கு வருவாங்க, எல்லா ஸ்வீட் ஐட்டத்தையும் தலைவி வந்து ப்ரமோட் பண்ணி தள்ளுவாங்க. ஆனா ரியல் லைஃப்ல அதை ஒரு நாளும் அவங்க தொட்டதே கிடையாது. அவங்க எல்லாம் அங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் ஏமாந்துட்டு இருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் காட்டுற விஷயம் முட்டாள்தனமா இருக்கு. பட் அவங்க சக்சீடா தான் இருக்கிறாங்க. நீங்க உங்களோட லைஃப்லயும் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க. ஸோ விளம்பரத்துல காட்டுற எல்லா விஷயமும் உண்மை கிடையாது. எல்லா விஷயத்தையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. நல்லா பேசுற எல்லாரும் நல்லவனா இருக்கணும்ன்ட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நான் உட்பட இப்ப என்னோட பாட்காஸ்ட் கேட்கறதால அப்போ இந்த பிலீவ் இன் டைம் அட்மின் வந்து ரொம்ப தங்கம்பா, சொக்க தங்கம்பா, அவர் இவ்வளவு விஷயம் பேசுறாருன்னா அவர் வந்து வேற லெவல்ல இருப்பார் ரியல் லைஃப்ல, அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. நானும் கூட என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தேவையில்லாத பொருள் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட விற்கலாம். அன்னைக்கு நீங்க யோசிக்கணும், இந்த விஷயம் உண்மையிலே எனக்கு தேவையா, தேவையில்லையா, இல்ல தேவையில்லாத ஒரு விஷயத்த இவர் தேவைன்ற மாதிரி நம்ம கிட்ட வித்துட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிங்க. நானே ஒரு பொய்யை நாளைக்கு சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
அதனால நீங்க உங்களோட அறிவை யூஸ் பண்ணி உங்களோட லைஃப்ப கொஞ்சம் செக்யூரா வாழுங்க. சில நேரத்துல நீங்க முட்டாளா நடிச்சா தான் ஜெயிக்க முடியும்னா, முட்டாளா நடிக்கிறதுக்கும் தயாரா இருங்க. ஐ ஹோப் இன்னைக்கான பதிவு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். இன்னொரு ஒரு நாள், இன்னொரு ஒரு நல்ல கதையோடும், கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். எல்லா மனசுமே ஒரு சின்னூண்டு பாராட்டுக்கு தானே இங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவ பத்தியோ, இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இருக்கும். அதனால மறக்காம அது எல்லாத்தையும் உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஏன் திரும்ப திரும்ப கமெண்ட்ன்னு கேட்டுட்டு இருக்கேன்னா, உங்களோட கமெண்ட் மட்டும் தான் நானும் நீங்களும் பேசிக்கிற ஒரே ஒரு மீடியம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்தா, அதுல தயவு செஞ்சு சொல்லுங்க. அப்பதான் நான் அத படிக்கிறப்ப, ஓகே நான் இன்னைக்கு பேசின விஷயம் மக்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குப்பா. இன்னும் இது சம்மந்தப்பட்ட நெறைய விஷயத்த எடுத்துட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டு நெறைய வாசிப்பேன். நெறைய தகவல்கள உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சேர்ப்பேன். ஸோ அதுக்கு இந்த மீடியத்த ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸ ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நெனைக்கிறேன், நம்புறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும், கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான். நான் மட்டும் தான். நன்றி.